குடும்பம்னு கோயிலுக்கு போனா, அங்க 2 குடும்பம் கொடி கட்டி பறக்குமா அப்படிங்கிற மாரி, இந்த மல்லிக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஒரு தீபிகா பிரச்சனைய முடிச்சுட்டு வந்தாங்கன்னா, இன்னொரு பக்கம் தீபிகா என்ன பண்ணியிருக்காங்க, வெண்பாவுக்கு ஒரு பிரச்சனைய குடுக்காங்க. அதுலேருந்து வெளிய வரணும்னு நெனச்சா, இப்போ என்ன பண்ணுதாங்க, வெண்பா வந்து அடம் பிடிக்கிறாங்க. நான் அந்த ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒத்த கால்ல நிக்குதாங்க. இன்னொன்னு சில குழந்தைங்க வந்து அடம் பிடிச்சுது அப்படின்னீங்க. அது வந்து கடைசி அத சாதிச்சா தான் விடும். அப்ப அந்த இடத்துல வெண்பாவும் அத மாரி தான். அப்ப இங்க விஜய் என்ன பண்ணியிருந்தாரு, அவர் பெங்களூர் கிளம்பி தான் பிசினஸ் விஷயமான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போறாரு. அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்டான அப்பாவா இப்போ வந்து நடந்துக்கிறாரு. எப்படி அப்படின்னா, எங்கேயும் போகக்கூடாது. நான் ஒரு முடிவு எடுத்தா, முடிவு எடுத்தது தான். ஒரு வாட்டி முடிவு எடுத்துட்டேன்னா, அதுக்கப்புறம் என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு அ அந்த மாரி தான் இப்போ நம்ம விஜய் வந்து அந்த மாரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. அதனால மல்லியால என்ன பண்றது? ஒரு பக்கம் புருஷன் பேச்ச கேட்கிறதா, இன்னொன்னு வெண்பா பேச்ச பொண்ணு பேச்ச கேட்கிறதா அப்படிங்கிற மாரி இருதலை கொள்ளியா மல்லி இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இங்க வெண்பா என்ன பண்ணுதாங்க, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு எதுவும் வேண்டான்னு அந்த குழந்தை அடம் பிடிச்சிட்டு இருக்கு. இப்போ அங்க மாஸ்டர் வேற மெசேஜ் அனுப்பிட்டாங்க. வேற வழியே இல்ல. இப்போ என்ன பண்ணிருந்தாங்க, அந்த குழந்தைய அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அப்ப இது விஜய்க்கு எப்படி தெரியும்? ஏன்னா விஜய் ஒரு நாள் கழிச்சு தான் வரப்போறேன்னு சொல்றாரு. அப்ப இது விஜய்க்கு எப்படி தெரிய வரப்போகுது அப்படிங்கிறது அதுல தான் பெரிய ஒரு ட்விஸ்டே இருக்கு. என்ன அப்படின்னா, அவர் விஜய் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாரு. அதாவது உனக்கு தேவையான பணம் எதுனாலும் வெளியில போனா எல்லாமே லாக்கர்ல இருக்கு, எடுத்து செலவழிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப இதுல வந்து இன்னொரு வீட்டுக்குள்ளே ஒரு கள்ளி இருக்காங்க. யாருன்னா மல்லியோட தங்கச்சி மயிலு. அப்ப இவங்க வெளியில ஸ்போர்ட்ஸ்க்காக போற சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்ப இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை இந்த மயில் திருடுறதுக்கு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணுவாங்க. அவங்களுடைய அந்த மாதிரியான விஷயங்களை இதுக்கு சாதகமா இந்த நேரத்தை பயன்படுத்தி ஒருவேளை நகை எதையாவது ஒன்று அடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் திரும்ப விஜய் வந்த பிறகு வீட்டில் பணம் எதுவுமே இருக்காது, இல்லை நகை இருக்காது. அதன் பிறகு தான் பிரச்சனை வெடிக்கும். அப்போ தான் தெரியும் மல்லி வந்து வெண்பாவை ஸ்போர்ட்ஸுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். அதன் பிறகு தான் 2 பேருக்குள்ள மல்லிக்கும் விஜய்க்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையே பிரளயமே வெடிக்க போகுது. இதுக்கு இடையில ராஜிக்கு ஒரு பெரிய ரிவீட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதாவது நுணலும் தன் வாயால் கிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த தீபிகாட்ட போய் உண்மை எல்லாத்தையும் ஒப்பிக்கிற மாதிரி வந்தாங்க. கடைசி நேரத்தில் தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ தீபிகாவும் ராஜியை பற்றின சில விஷயங்களை நோண்டி எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.